ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதில் 11வது வசனத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். இந்த பகுதியில் இருந்துதான் தொடர்ச்சியாக நான் கர்த்தருடைய வார்த்தையை இந்த மாதம் முழுவதும் பிரசங்கிக்க போகிறேன். கொஞ்சம் கவனிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். போதும். இங்கே கவனிங்க. சிறு பிள்ளைகள் கூட மேலே கூட கடந்து போகலாம்ல நீங்கள் சண்டே கிளாஸுக்கு. ரைட்டு, ஓகே. கொஞ்சம் கவனிங்க. ஒரே ஒரு வார்த்தையை நம்ம இந்த 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 மாதம் முழுவதும் பிரசங்கம் பண்ண போகிறோம். அதில் பாருங்கள், அந்த வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இப்போ பாருங்கள், 3 வார்த்தை கொடுத்துக்கப்பட்டிருக்குது. அதில் ஒரே வார்த்தை தான் இந்த மாதம் முழுவதும் பேச போகிறோம். அது என்ன வார்த்தைனா, ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பேச போகிறோம். இப்போ ஆவியிலே அனலாயிருங்க, ஆவியிலே அனலாயிருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்னை பார்த்து சொல்கிறீங்க, எப்படி ஆவியில் அனலாக இருக்குதுன்னு கேட்குறீங்க. ஆவியில் அனலாக இருங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னை பார்த்து கேள்வி கேட்குறீங்க, எப்படி பாஸ்டர் ஆவியில் அனலாக இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை என்ன செய்கிறீங்க, கேட்குறீங்க. சில நேரங்களிலே வேதம் என்ன சொல்லுது, மாமிசமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ எப்படி இருக்கிறதா, உற்சாகம் உள்ளது அப்படி சொல்லி வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம ஆவியில் அனலாக இருக்கும்போது பிரச்சனையும் போராட்டமும் நம்மளை மோதும் போது அது என்ன செய்யுது, இந்த ஆவி ரொம்ப சோர்ந்து போயிடுது. இந்த ஆவி என்ன செய்யுது, உற்சாகம் இல்லாமல் சோர்ந்து போயிடுது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும் சத்தியத்தை. ஆவியிலே நீங்கள் என்ன செய்யுங்க, அனலாயிருங்க. நான் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தையை தான் பிரசங்கம் பண்ண போகிறேன். அப்போ ஆவியில் எப்படிங்க அனலாக இருக்கிறது? முதல் ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ சங்கீதம் 39ஆம் சங்கீதத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்களேன். சங்கீதம் 39ஆம் சங்கீதத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். அந்த 39ஆம் சங்கீதத்தில் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தை, இருங்க சிஸ்டர் எல்லாரும் எடுத்துக்கிட்டோம், 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை நான் என்ன செய்து காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்று. கவனிங்க, வேதம் சொல்லுது, என் வாயை நான் கடிவாளத்தினால என்ன செய்வேன், அடக்கி வைப்பேன் என்றேன். என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். மறுபடியும் சொல்லுவோம், என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். கடிவாளத்தினால வாயை என்ன சொல்றாரு, அடக்கி வைப்பேன் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு. இப்ப பாருங்க, நம்மளால முடியல இந்த வாயை என்ன செய்ய முடியல, அடக்க முடியல. ஏன்னா யாக்கோபு சொல்றாரு அது அடங்காததுங்கிறாரு. யாக்கோபு சொல்றாரு அதை அடங்காதது அப்படிங்கிறாரு. அப்ப அடக்கினா எப்படி அடக்கிறது? அதான் அடங்க மாட்டேங்குது. அது அப்படியே கோல் சொல்லி வருது, அது அப்படியே கோவப்படுது, அது அப்படியே என்னது தூஷணமான வார்த்தைகளை பேசுது, அது ஃபெல்த்தி வேர்ட்ஸை என்ன செய்யுது, பேசுது, அது பேட் வேர்ட்ஸை பேசுது. அது என்ன செய்ய மாட்டேங்குது, ஒரு நாள் என்ன செய்ய முடியல, அதை என்னால் என்ன செய்ய முடியல, அடக்க முடியல. நான் சொல்கிறேன், என் பக்கத்தில் இருக்கிற என் மனைவியை நான் அடக்க முடியல தெரியல, என்ன அவங்களால அடக்க முடியல தெரியல. முதல்ல எனக்குள்ளார இருக்கிற என் நாவை என்ன செய்ய முடியல, அடக்க முடியல. ஏன்னா அது அடங்காததுங்குது. அது என்ன சொல்லுது, அது அடங்காதுங்குது. வேதம் பேசிக்கிட்டே இருப்போம், ஆராதனை பேசிக்கிட்டு இருக்கோம், பக்கத்தில் என்ன செய்யுது, அது அடங்க மாட்டேங்குது. இங்க பாருங்க, தாவீது எவ்வளவு பெரிய ஆள் இவர் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா. இவர் என்ன சொல்றாரு, 39ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, என் வாயை நான் என்ன செய்தேன், கடிவாளத்தினால என்ன செய்தேன், கடிவாளத்தினால அடக்கி வைப்பேங்கிறாரு. நான் சொல்றேன், நம்ம தான் மத்தால அடக்கி வைக்க பார்க்கிறோம். ஆனா நமக்குள்ள ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவனை முதல்ல என்ன செய்யணும், அடக்கணும். இது சொல்றாரு, ராஜா சொல்றாரு, நான் அடக்கி வைப்பேன் அப்படிங்கிறாரு. கடிவாளம் போட்டு என்ன செய்யறேன், அடக்கி வைப்பேன். நான் சொல்றேன், அடங்கலை என்ன செய்யறது, அடங்க மாட்டேங்குதுல. பேச வேணாம்னு நினைக்கிறேன், பேசுறேன். கோவப்பட வேணாம்னு நினைக்கிறேன், கோவப்படுறேன். நல்ல கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கெட்ட வார்த்தையை நான் என்ன செய்யறேன்,
பேசுகிறேன். நல்லா கவனிங்க. நம்ம சபையில் ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க ஒரு நல்ல அம்மா. அவங்களுக்கு அடிக்கடி கோபம் பழக்க வரும். அவங்க கோவப்படும் போது ஒரு நாள் அவங்க வீட்டில் ஏதோ ஒரு கோபம், ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அந்த பிரச்சனையை என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போது வாயிலேருந்து ஒரு கெட்ட வார்த்தை வெளியே வந்துருச்சு. ஏன் என்கிட்ட இருக்கும் போதே வந்துருச்சு கெட்ட வார்த்தை. ஏன்னா அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கனால அது என்ன செய்யுது, ஃப்ளோவாக வெளியே வந்துருச்சு. வெளியே வந்த கெட்ட வார்த்தையை என்னைய பார்த்துட்டு வெளியே போன வார்த்தையை அப்படின்னு மூடினாங்க. நான் அந்த அம்மாட்ட சொன்னேன், அது வெளியே போயிடுச்சு, விட்டுரு. அந்த வார்த்தை என்ன செஞ்சிருச்சு, வெளியே போயிடுச்சு, அதை விட்டுரு, லீவிட்டு. இனிமேலுக்காவது இந்த வாயை என்ன செய்ய, இந்த வாயை நான் என்ன சொன்னேன், இதை அடக்குமா அப்படி சொன்னேன். எங்கா பாஸ்டர் அடக்க முடிய மாட்டேங்குது, பிரச்சனை போராட்டம் என்னது, நம்மளை பேச வச்சிடறாங்களே. நான் சொல்றேன், இப்படி பேசும்போது இந்த ஆவி அனலா இருக்குமா? இந்த ஆவி அனலா இருக்குமா? ஆவியில் என்ன உள்ளது இருக்காது, அனல் இருக்காது. இப்போ என்னால் என்ன சொல்லுங்க, உங்களால் அடக்க முடியுதா? அடக்க முடியறவங்களாம் கையை வச்சு சொல்லுங்க ஆமேன்னு. அடப்பாவீங்களா ஒருத்தர் கூட? ஆவி என்னது, அடக்கம். உண்மை நல்லவங்க, உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதுவும் துணிகரமாக கையை தூக்காத வரைக்கும் கத்தருக்கு சோத்திரம். ஆவி என்ன செய்ய முடியல, இந்த நாவை என்ன செய்ய முடியல, அடக்க முடியல. அப்போ சங்கீதக்காரனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்துச்சு. ஏன்னா அந்த வசனத்தை பாருங்களேன், அந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. நான் நல்ல கவனிங்க. நான் மௌனமாகி ஊமையாய் இருந்தேன். எவ்வளவு பெரிய ராஜா அவர் சொல்றாரு, நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன். நான் யார் தெரியுமா, ஏன்ட்ட வந்து பேசுற நீனு அப்படி. இன்னைக்கு என்ன செய்யறோம், அப்படியே தொண்டை அப்படியே என்னது நரம்பு புடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம், எடுக்கிறோம். இங்க தாவீது சொல்றாரு, நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன். நான் மௌனமாகி ஊமையனா என்ன செய்தேன், இருந்தேன். எவ்வளவு பெரிய ராஜா அவரு. அவர் நினைச்சா ஒருத்தனை வெட்டுறானா வெட்டுவான், ஒருத்தனை குத்துறானா குத்துவான். அவனுக்கு அதிகாரம் உடையவனா இருந்தான். அவன் அதிகாரம் உடையவனா இருந்தான். அவன் சொல்றான், நான் எப்படி இருக்கிறேன், மௌனமாகி ஊமையா இருந்தேன். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை சொல்றாரு, நான் நலமானவற்றையும் என்னது பேசாமல் அமர்ந்திருந்தேன். நலமானவற்றையும் பேசாம நான் என்ன செய்தேன், அமர்ந்திருந்தேங்கிறாரு அவரு. எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைக்காக கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. சபை வந்து கர்த்தரவனை ஆசீர்வதிக்குப்பார்னா அல்லேலூயா சொல்லுவோம். இங்க இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொன்னா குறுகுறுன்னு என்னை முறைச்சிக்கிட்டே இருப்பீங்க நீங்க. அப்படித்தானே? கர்த்தரவனை வாளாக்காமல் தலையாக்குவா அல்லேலூயான்னு சொல்றதுக்கு முன்னாடி வந்துடும். ஆனா ஒரு மனம் திரும்பக்கூடிய ஒரு வார்த்தைகள், நம்மளை சீர்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தைகள், கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் நமக்கு வரும்போது அதைத்தான் முந்தி என்ன செய்யணும், அல்லேலூயான்னு சொல்லணும். சொல்லுங்க. என்னங்க பத்தலையே, சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க. இங்க பாருங்க, இந்த வேத பகுதியை என்ன சொல்லுது, நான் எப்படி, நான் மௌனமாகி ஊமையா இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. என்ன சொல்றாரு, ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. இதுதான் அங்க ஒரு லூப் ஹோல் கொடுக்கிறாரு. ஆனாலும் என்னது, என் துக்கம் பேசுற மாதிரி வருது. நான் சொல்றேன், அதுக்கு தான் அவனால முடியாதனால 143ஆம் சங்கீதத்தை திருப்புங்களேன், 141ஆம் சங்கீதத்தை திருப்புங்களேன், 141ஆம் சங்கீதத்தை திருப்புங்க. அதுல 3வது வசனத்தை பாருங்க. இப்ப அவனால முடியல, இப்ப கர்த்தரை கூப்பிடுறான். வாசிங்க. இப்ப 141:3. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். என் வாய்க்கு என்ன செய்யுங்க, காவல் வைங்க. என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். என் உதடுகளின் வாசலை நீங்க என்ன செய்யுங்க, காத்துக்கொள்ளும். அவனால முடியல, அடங்காததான், அடக்க முடியலதான். இப்ப அவன் யாரை கூப்பிடுறான், கர்த்தரை கூப்பிடுறான். என் வாய்க்கு என்ன செய்யுங்க, காவல் வைங்க. என்ன சொல்றாரு, என் உதடுகளின் வாசலை என்ன செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரை என்ன செய்யறாரு, அவர் கூப்பிடுறாரு. அவரு முடியல, என்னால முடியல, என்னன்னா என்னுடைய போராட்டம், மௌனமா இருக்கிறேன், வாய் பேசாத ஊமையா இருக்கிறேன். 2வது வசனம் சொல்லுது, வாய் பேசாத மௌனமாய் ஊமையா இருந்து நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. இப்ப அதிகரிக்கும் போது வாய் முணுமுணுங்குது. இப்ப தாவீதுனால முடியல, அவன சொல்றாரு, என் வாய்க்கு நீங்க என்ன செய்யுங்க, காவல் வைங்க. அதுக்கு என்ன செய்யுங்க, வாசல்ல என்ன செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க அப்படி சொல்லி என்ன செய்யறாரு, கூப்பிடுறாரு. ஏன்னா இந்த உலகத்துல நம்மளை குற்றப்படுத்துகிறதுக்குனே ஒருத்தன் திரியிறான், நம்மளை கோபப்படுத்துறதுக்குனே ஒருத்தன் தெரிகிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, இரவும் பகலும் சகோதரர்களை குற்றப்படுத்துறதுக்குனே ஒருத்தன் இருக்கிறான்.
வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 படிச்சு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நம்முடைய தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும். நல்ல கவனிங்க, இப்பொழுது நம்ம கையிலலாம் என்ன வந்திருக்குது? கிறிஸ்துவுடைய அதிகாரம் வந்திருக்கு, கிறிஸ்துவுடைய ராஜ்யம் வந்திருக்கு. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யுது? இருக்குது. ஆனா அதன் மத்தியில இரவும் பகலும் ஒருத்தன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? நம்மள்ட்ட வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். வாசிங்க அத. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு என்ன செய்யறான்? நம்முடைய சகோதரர் மேல, சகோதரி மேல குற்றம் சொல்லிக்கிட்டே ஒருத்தன் இருக்கான். அவன் சரியில்லை, அவன் இப்படி, அவன் அப்படி, அவன் இப்படி. நான் சொல்றேன், அந்த ஆவி பேயினுடைய ஆவி. அந்த ஆவி யாருடைய ஆவி? குறை சொல்ற ஆவி யாருடைய ஆவி? பேயினுடைய ஆவி. இரவும் அவனுக்கு பாருங்க, அவனுக்கு ஓச்ச ஒளிவினால இரவும் பகலும் அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய சகோதரனை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். தன்னுடைய சகோதரி என்ன செய்துகிட்டு இருக்கான்? குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கான். அது எப்படி தெரியுமா? ஏதோ ஒரு டைம் கிடையாது, காலையில மாத்திரம் இல்ல, சாயங்காலம் மாத்திரம் இல்ல, இரவும் பகலும் ஓயாம என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறான்? குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த வார்த்தையை கொஞ்சம் ஆழமா கவனிங்க. 39ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல தாவீது வரார் பாருங்க. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. என் இருதயம் என்ன செய்ததா? எனக்குள்ளே அனல் கொண்டது. இருதயம் அவனுக்குள்ளாக என்ன செய்யுது? 39:3 சொல்லுகிறது, என் இருதயம் எனக்குள்ளாக என்ன செய்யுது? அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அக்கினி என்ன செய்ததா? மூண்டது. நல்ல கவனிங்க, வாயை இஷ்டத்துக்கு விடுறவன் ஆவியில அனலா இருக்க முடியாது. வீட்டில் தடா புடான்னு பேசுற ஆள்லாம் என்ன செய்ய முடியாது? ஆவியில அனலா இருக்க முடியாது. வாயை என்ன செய்யணும்? நாவை அடக்கணும், மௌனமா இருக்க தெரியணும். பேசாம என்னது? நலமானவற்றையும் பேசாம அமைதியா இருக்கும்போது இந்த ஆவிக்குள்ளாக என்ன செய்யும்? ஒரு அக்கினி பற்றும். அந்த ஆவிக்குள்ளாக என்ன தெரியுமா செய்யும்? ஒரு அனல் மூல ஆரம்பிக்கும். கையை வேர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்ப ஆவிக்குள்ளார ஒரு அனல் வரணும்னா நீங்க இஷ்டத்துக்கு கோவப்பட்டுக்கிட்டு, இஷ்டத்துக்கு கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு, இஷ்டத்துக்கு வாயை திறந்து நீங்க அலப்பிக்கிட்டு இருக்கும்போது உங்க ஆத்மாவுக்குள்ளார ஒரு அனல் வரும்னு நினைக்கிறீங்களா? ஒரு அக்கினி மூணுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா மூளாது. ஒரு நாள் கோவப்பட்டீங்கன்னா ஒரு மாசம் வரைக்கும் என்ன செய்ய முடியாது? உங்க ஆவியிலே அந்த தேவ மகிமையை, தேவ பிரசன்னத்தை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே அதிலே 28வது வசனத்தை பாருங்க. பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். பேசாம இருந்தா மூடனும் எப்படி இருக்கிறானா? ஞானவான் என்று எண்ணப்படுவான். பேசாம எதிர்த்து வார்த்தைக்கு வார்த்தை நிறைய பேர் என்ன செய்வாங்க? பேசுவாங்க. நான் சொல்றேன், ஒரு ஆவிக்குரிய மனுஷன் வார்த்தைக்கு வார்த்தை பதில் பேசிக்கிட்டு இருந்தா அவனுடைய ஆவியில என்ன இருக்காது? அனல் இருக்காது. அவனுடைய ஆவியில என்ன இருக்காது? அக்கினி இருக்காது. அவனுடைய ஆவியில என்னது? அனல் குண்டு அவன் எழும்ப முடியாது. அதனாலதான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 17ஆம் அதிகாரம் 28வது வசனம் அழகாய் சொல்கிறது, பேசாதிருந்தால் மூடனும் எப்படி இருக்கிறானா? ஞானவான் என்று எண்ணப்படுவான். ஞானவான் என்று எண்ணப்படுவான். தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். உதடுகளை மூடுறவன் முட்டாள் கிடையாதுங்க. அவங்க உங்களை பேசிட்டாங்க, திருப்பி நீங்க பேசாம இருந்தா நீங்க என்னது? நான்லாம் ஒரு மனுஷியா 2 வார்த்தை கேட்காம வந்துட்டேன் அப்ப நீங்க சொல்லலாம். ஆனா பைபிள் வசனம் அழகா சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லுது? தன் உதட மூடுகிறவன் என்னது? புத்திமான் என்று எண்ணப்படுவான். வாயை அடக்கி இருக்கிற ஆளு தான் புத்திமான். புத்தி உள்ள ஸ்திரீ, புத்தி உள்ள சகோதரன் யாரு? நாவை அடக்கி எதிர்த்து பேசாதபடிக்கு அமைதியா இருக்கிறான் பாருங்க, அவன் தான் யாரா இருக்கிறான்? புத்திமானா இருக்கிறான். கையை வைத்து ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம நாவை என்ன செய்யணும்? அடக்க பழகணும். நம்மளுடைய நாவை என்ன செய்யணும்? அடக்க பழகணும். 127வது திருக்குறள் என்ன சொல்லுது? 127வது திருக்குறள் என்ன சொல்லுது? சொல்லுங்களேங்க. எவ்வளோ பண்டிட்லாம் இருக்கீங்க, எவ்வளோ டீச்சர்ஸுங்க இருக்கீங்க, எவ்வளோ கல்விமான் இருக்கீங்க. 127ஆம் திருக்குறள் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? யாகவர் ஆயினும் நாக்காக்கா சாவாக்கார் சொல்லிலுக்கு பட்டு. யாரா இருந்தாலும் என்ன செய்யணும்? நாவை முதல்ல என்ன செய்யணும்? அடக்கணும். திருவள்ளுவர் உலக மனுஷனே சொல்றான், நாவை என்ன செய்யணுமா? யாரா இருந்தாலும் சரி, அவன் நாவை என்ன செய்யணும்? அடக்கி ஆளணும். அவன் 127வது திருக்குறள் அது.
எப்போ அந்த காலத்தில் படித்தது. பாஸ்டர் மாட்ட கேட்குறேன், அது எங்கே அப்படின்னு கேட்டேன். பாஸ்டர் அப்புறம் எடுத்து கொடுத்தாங்க. அது 127வது திருக்குறள். நாங்கள் அவங்க பெரிய கல்விமான், கர்த்தருக்கு சோத்திரம். இப்போ கவனிச்சு பாருங்க. அப்போ நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? நாவை அடக்குனா 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. மறுபடியும் எடுங்க சிஸ்டர். அந்த 17க்கு வாங்கல. அங்க இன்னொரு வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்குது, வாசிங்க. சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும். சண்டை நிறைந்த வீட்டுல கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமர்க்கையோடு சாப்பிடும். அமர்க்கையோடு சாப்பிடுற வெறும் துணிக்கையே நலம். என்னதான் வெறும் துணிக்கையே என்னது? நலம். நல்ல கவனிங்க. அப்படி சாப்பாடை வச்சு இங்க 65, இங்க என்னது அடுத்தது அப்படி மட்டன் கிரேவி, இங்க அப்படியே முட்டை தொக்கு, அப்படியே லைனா இங்க ஃபிஷ் ஃப்ரை அப்படியே வச்சு அந்த வீட்டில் ஒரு சண்டை நடந்துக்கிட்டு அந்த வீட்டில் சாப்பிட்டா பிரயோஜனம் இல்லை. ஆனால் அமெரிக்கையோடு கூட பதார்த்தம் இல்லாமல் சாப்பிட்ற கஞ்சே போதுங்க. அந்த வீட்டில் ஆவி அப்படி என்ன செய்யும்? அனலாக இருக்கும். அனலாக என்ன செய்யும்? இருக்கும். வேதம் எப்படி அழகாக சொல்லுது பார்த்தீங்களா? 17ஆம் அதிகாரத்தில் நீதிமொழிகளில் 1வது வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, வாசிங்க. சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமர்க்கையோடு சாப்பிடும். ஒரு வெங்காயத்தை கடிச்சிட்டு சாப்பிட்டா கூட பரவாயில்ல, நான் பொறுமையா இருக்கிறேன். அந்த மனுஷன் வந்து சொல்றான், உன்னால தான் கஷ்டப்படுறேன், உங்களால தான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு நம்மளை என்னது அப்படியே டார்ச்சர் கொடுத்து கரிய மீனையும் வாங்கி போட்டாலும் அங்கே என்னது அந்த பதார்த்தத்துக்கு வேல்யூ இல்லை. அமெரிக்கையோடு கூட ஒரு கஞ்சை குடிச்சிட்டு ஒரு வெங்காயத்தை சாப்பிட்டுட்டு கடிச்சு சாப்பிட்டு அந்த வீட்டில் நிம்மதியாக வாழ்றான் பாருங்க, அவனுக்குள்ள தான் என்னது ஆவி மூழுது. அல்லேலூயா. அவன் சொல்கிறான், நலமானவற்றையும். நான் எத்தனையோ பேர் வீட்டில் கணவன் மனைவி அடிச்சுக்குவாங்க, நியாயத்துக்கு போவேன். நியாயத்துக்கு போனால் மனைவி சைடில் உள்ள நியாயத்தை அவங்க என்ன செய்வாங்க? அப்படி ரூபிக்க பார்ப்பாங்க. கணவர் சைடில் உள்ள நியாயத்தை என்ன செய்ய பார்ப்பாரு? ரூபிக்க பார்ப்பாரு. அவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தையை சொல்றேன், உங்களை தாவீதை பாருங்க. அவன் சொல்றான், நான் நலமானவற்றையும் பேசாதபடிக்கு எப்படி இருக்கிறேன்? அமைதியா இருந்தேன். நான் நலமானவற்றையும் பேசாதபடிக்கு எப்படி இருக்கிறேன்? என்னுடைய நியாயத்தை நான் ரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காண்டி என் துணியை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆண்டவருடைய கிரியைகள் எப்படி தெரியுமா இருக்கு? பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி உங்களுக்கு ஆண்டவருடைய கிரியைகளை நான் காமிச்சு கொடுக்குறேன் பாருங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிங்க. நம்ம ஆண்டவருடைய கிரியைகளை பாருங்க, சுபாவத்தை பாருங்க, வாசிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிங்க. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவருக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும். அந்த வேட பிடிச்சுக்கோங்க சிஸ்டர். அவர் எப்படி இருக்கிறாரா? நீடிய சாந்தம். ஐயா, நீ கையில இருக்கிற சூலாயத்தை வச்சுக்கிட்டு இருக்க ஒரு தெய்வத்தை கும்பிடல. நல்லா கவனிங்க. கையில அருவா வச்சிருக்கிற ஒரு தெய்வத்தை நீ என்ன செய்யல? கும்பிடல. நீ அவனுக்கு மேல மல்லு கட்டிட்டு நிக்கிறதுக்கு நம்ம அப்பேற்பட்ட தெய்வத்தை நம்ம என்ன செய்யல? கும்பிடல. நம்ம தெய்வம் எப்படி தெரியுமா இருக்கிறாரு? நீடிய சாந்தமுடையவராய் இருக்கிறாரு. எப்படி இருக்கிறார் நம்ம தெய்வம்? கையை உயர்த்தி சொல்லுங்க, நீடிய சாந்தமுடைய. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. கவுண்டர் கொடுத்துக்கிட்டேவா இருக்கணும். ஒரு பாப்பாட்ட சொன்னேன், அந்த பாப்பா ஏற்றுக்கிச்சா என்னன்னு தெரில. நீ வார்த்தைக்கு வார்த்தை கொடுக்க வேணாம், வார்த்தை என்ன செய்ய திருப்பி கட் பண்ணிக்கோ அப்படி சொன்னேன். அந்த பாப்பா என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சிச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரில. ஒரு சிரிப்பு சிரிச்சிச்சு. அப்படின்னா என்னது? இது என்னாலாம் முடியாதுன்னு சிரிச்சிச்சா இல்லை முடியும்னு சொல்லி சிரிச்சிச்சான்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் கவனிங்க. வேத வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. அவர் எப்படி இருக்கிறாராம்? நீடிய சாந்தம். மோசே அவரை பார்க்கிறாரு, அவரை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறாரு. இவர் எப்படி தெரியுமா இருக்கிறாரு? நீடிய சாந்தம். இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு வாங்களேன். இப்ப புதிய ஏற்பாட்டுல மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு வாங்க. 12ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. 12ஆம் அதிகாரம். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார். அவர் வாக்குவாதம் செய்யவும் மாட்டார். கூக்குரல் இடவும் மாட்டார். 12:19 மத்தேயு 12:19 சொல்லுது, அவர் வாக்குவாதம் செய்யவும் மாட்டார். எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? இயேசு வாக்குவாதமும் செய்ய மாட்டார். கூக்குரல் இடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதியிலே கேட்பதில்லை என்று ஏசாயா தீர்க்கதரிசனம் மூலமா எழுதப்பட்ட காரியம் அப்படியே வாழ்ந்தார் அவர்.
வேதவசனம் எப்படி சொல்லுது? ஒருவன் வீதியில என்ன செய்யப்படுவதில்லை, அவருடைய சத்தத்தை கேட்பதும் இல்லை. அப்படின்னா அவர் வாக்குவாதம் என்ன செய்யல, செய்யவும் மாட்டார். நான் சொல்றேன், வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டு கணவனும், நான் சொல்றேன் வெளியில போக வேணாம். கணவன் மனைவி, பொண்ணு அப்பா, பொண்ணு அம்மா, பையன் அப்பா, இந்த வீட்டுக்குள்ள வாக்குவாதம் செஞ்சா அந்த வீட்டுல ஆவியில அனல் இருக்குமா, ஆவியில உற்சாகம் இருக்குமா, ஆவியில பலன் இருக்குமா, ஆவியில அவங்க பிரகாசிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்போ ஆவில பிரகாசிக்கணும்னா முதல்ல இந்த நாவை அடக்கி ஆள தெரியணும். அடக்க முடியலையா, 141:3 படியே என் நாவை என்ன செய்யுங்க, அடக்குங்கப்பா, அவர்கிட்ட கொடுங்க, அவர் அடக்கி கொடுப்பாரு. அல்லேலூயா. அடங்காத என்ன செய்வார், அடக்கி கொடுப்பார். அவர் கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம் என்னன்னா, முதல்ல ஒரு மனுஷன் ஆவில அனலா இருக்க விரும்புனா முதல்ல நாவை அடக்கணும். முதல்ல என்ன செய்யணும், நாவை அடக்கணும். 53ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மயிர் கத்தரிக்கிறதுக்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டை போல இருந்தானா. எப்படி இருந்தாரா? சத்தமிடாத ஆட்டை போல இருந்தாராம். வாயை திறவாதிருந்தார். சத்தமிடாத ஆட்டை போல என்ன செய்தாரா, அவர் வாயை திறவாதபடிக்கு இருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, சில காரியங்களை விளங்கிக்கணும். நம்ம அவர் என்ன செய்யல, சத்தமிடாது இருந்தாரா. இங்க பாருங்க, இங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, யோவான் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அங்க சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படியே யோவான் 19:9 படிங்க. யோவான் வாசிங்க. யோவான் 19:9 மறுபடியும் அரண்மனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி எங்கிருந்து வந்தவன் என்றார். எங்கிருந்து வந்தவன் என்றான். அதற்கு இயேசு மாறுதர ஒன்றும் சொல்லவில்லை. மாறுதரம் என்ன செய்யல, ஒன்றும் சொல்லவில்லை, ஒண்ணுமே பேசல. அவர் வாயை கூட என்ன செய்யல, திறக்கல. அவர் அமைதியா தான் இருந்தாரு. அவர் நீதிபரர் தான். அவருடைய நீதியை என்ன செய்யல, ரூபிக்க நினைக்கல. அவரு மறு உத்தரவு எதுவுமே பேசாம இருந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கூட படிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:9 படிங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:9 படிங்க. ஹேரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்தபடியினாலும் அவரால் செய்யப்படும் அற்புத அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பியிருந்தனாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தார். அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. எவ்வளவு அற்புதமான காரியம், எவ்வளவு அற்புதமான காரியம். நாம ஆவிலே அனலா இருக்கணும்னா, நான் இந்த ஊழியத்தின் பாதையில் கடந்து வந்த நாட்களை குறித்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப டென்ஷன் ஆவேன். இப்போலாம் டென்ஷனே ஆகிறது கிடையாது. நான் சொல்கிறேன், நான் கோவப்பட்டு என்ன நடக்க போகுது, நான் கோவப்பட்டு ஒன்றும் என்ன செய்ய போதில்லை, நடக்க போகிறதில்ல. ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் சமூகத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு, அவர் யெகோவா ஈரே எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம பிரயாணத்தில் நம்ம சரியாக போவோமானா, இந்த ஆவியில் ஒரு அனல் உண்டாகும், இந்த ஆவியில் ஒரு அக்கினி உண்டாகும், இந்த ஆவியில் நம்ம என்ன செய்வோம், பிரகாசிக்கிறவர்களாக இருப்போம் நாம. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்கப்பட மாட்டாதேன்னு சொல்லப்பட்டிருக்குது. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்கப்பட மாட்டாதேன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் முதல்ல நம்ம இந்த ஆவியில் அனலாமுனா ஃபஸ்ட்டு வாயை மூட பழகணும். சொல்கிறத விளங்கி கொள்ளுங்க. நலமானவற்றையும் பேசாதபடிக்கு நான் மௌனமாக அமர்ந்திருந்தேன். நலமானவற்றையும் பேசாதபடிக்கு நான் என்ன செய்திருந்தேன், அமர்ந்திருந்தேன்னு சொல்கிறார் பக்தன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்யணும்னா, முதல்ல இந்த நாவை என்ன செய்யணும், அப்படியே விடக்கூடாது. விட்டால் என்ன செய்யும், அது பாட்டுக்கு பேசிக்கிட்டே கிடக்கும். இதை முதல்ல அடக்குங்க. இதை அடக்குனா உள்ளுக்குள்ளார ஒரு அக்கினி முழும். 39:3 சொல்லுது பாருங்க. 39:3 இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நல்ல கவனிங்க. இந்த இருதயம் நமக்குள்ளார என்ன செய்யும், அனல் கொள்ளும். 45ஆம் சங்கீதத்தில் நீங்க திருப்பிக் கொள்வீர்களானால், 45ஆம் சங்கீதத்தில் 1வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் என்ன செய்யுது, பொங்குகிறது. என்னது, நல்ல விசேஷம். அடக்கிட்டு உட்கார்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் எவ்வளோ பாடு எனக்காக பட்டிருக்கிறாரு, எவ்வளோ உபத்திரத்தை எனக்காக பட்டிருக்கிறாரு அப்படின்னு உட்கார்ந்து அந்த தேவ சமூகத்தில் நீங்க தியானிக்க அந்த பக்தன் சொல்லுகிறான், என் இருதயம் நல்ல விசேஷத்தினால என்னது செய்யறது, பொங்குகிறது. கோபத்தை பொங்க விடாதீங்க, நல்ல விசேஷத்தை என்ன செய்யுங்க, பொங்க விடுங்க. இப்ப என்ன தெரியுமா செய்யும், ஆவியிலே அனலா இருக்க முடியும். அல்லேலூயா.
45 சங்கீதம் 1வது வசனம் சொல்லுது, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால என்ன செய்யுது? பொங்குகிறது. எல்லாரும் சொல்லுங்க, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால பொங்குகிறது. நம்ம இருதயத்துல ஒரு நல்ல விசேஷம் என்ன தெரியுமாங்க? கர்த்தர் எனக்காக சிலுவைக்கு போனார், கர்த்தர் எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக ரத்தம் சிந்தினார், கர்த்தர் எனக்காக ஜீவனை கொடுத்தார், எனக்காக அவர் நொறுக்கப்பட்டார், எனக்காக அவர் அவமானப்பட்டு கொண்டார். இதெல்லாம் எனக்காக சொல்லி அந்த தேவ சமூகத்திலே அமர்வோமானால் இந்த இருதயம் என்ன தெரியுமா? இந்த நல்ல விசேஷத்தில் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பொங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? நம்முடைய ஆவியில் என்ன செய்யணும்? அனலாக இருக்கணும். அப்போ அனலாக இருக்குது எப்படின்னா, முதல்ல நாவை அடக்கணும். டைம் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த வாரம் அடுத்தது ஆவியில் அனலாக இருக்கிறது என்ன, எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நின்று அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டில் போய் ரொம்ப கத்தாதீங்க, மனைவியை கத்தாதீங்க, புருஷனை கத்தாதீங்க, பிள்ளையை கத்தாதீங்க. நீங்கள் கத்தி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? வேதம் சொல்லுகிறது, ஆவியில் நீங்கள் எப்படி இருக்கணுமா? அனலாக இருக்கணுமா? நான் சொல்லலை, அப்போ சொன்னீங்க. பவுல் சொல்கிறாரு, நீங்கள் ஆவியில் எப்படி இருங்க? ரோமர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, நீங்கள் ஆவியில் எப்படி இருக்கணுமா? அனலாக இருக்கணுமா? அல்லேலூயா. ஆண்டவரே, என்னை ஆவியில் அனலாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. என்னை ஆவியில் அனலாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆவியில் அனலாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. முதல்ல நம்ம செய்ய வேண்டிய காரியம், இந்த நாவை அடக்கணும். ஆமென். நலமானவற்றையும் பேசாதபடிக்கு அமர்ந்திருக்க வேண்டும். பக்தன் சொல்லுகிறது போல என் ஆவியில நான் இப்பொழுது எப்படி ஆயிடுச்சு? அனல் கொண்டுச்சுன்னு சொல்றாரு. ஒரு அக்கினி மூண்டது என்று சொல்லுகிறார் அவர். தாவீதுக்கு இருந்த அந்த அனுபவம் உங்களுக்கு எனக்கு நிச்சயமாய் கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் அவர். தாவீதுக்கு கொடுத்த அந்த அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் அவர். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சொந்த நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவி தந்தா, தூய ஆவி தந்தா, ஆவி தந்தா, தூய ஆவி தந்தா. வல்லமையோ அன்பும் ஞானம் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தா. ஆமென். வல்லமையோ அன்பும் ஞானம் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தா. என்னை தேடி இயேசு வந்தா, எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டா. என்னை தேடி இயேசு வந்தா, மகனானே நான் மகளானே, நான் மகளானே. பிதாவே எங்களைக்கோ உரிமையை எனக்கு தந்தா. அப்பா பிதாவே எங்களைக்கோ உரிமையை எனக்கு தந்தா. என்னை தேடி இயேசு வந்தா, எந்தன் வாழ்வை மாற்றி விட்டா. சேர்ந்து சொல்லுங்களேன். ஓ, எந்தன் வாழ்வை மாற்றி விட்டா. சுகமானே நான் சுகமானே, சுகமானே நான் சுகமானே. இயேசு கிறிஸ்து காயங்களா சுகமானே, சுகமானே. இயேசு கிறிஸ்துவின் காயங்களா சுகமானே. என்னை தேடி இயேசு வந்தா,
பரிசுத்த ஆவி தந்தார், வல்லமையோ அன்பும் ஞானம் கொண்டு பரிசுத்த ஆவி தந்தார், என்னை தேடி இயேசு வந்தார். ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். எதிர்த்து பேசுறது வல்லமையா, அமைதலாக இருக்கிறது வல்லமையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், அமைதலாக இருக்கிறதா வல்லமை, பொறுமையாக இருக்கிறதா வல்லமை. எதிர்த்து சத்தம் போடுறது வல்லமை கிடையாது. பொறுமையாக இருக்கிறதா என்னது வல்லமை. கையை வைத்து சொல்லுங்க, எனக்கு அதை கொடுங்கப்பா, எனக்கு அதை கொடுங்கப்பா. என் நாவை கடிவாளத்தை கொண்டு அடக்கணும்ப்பா, அதை அடக்குங்கப்பா. அது சில நேரத்தில் அடங்காமல் போதப்பா, அதை அடக்க உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் ஆவியிலே அனலாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. அதுக்கு முதல்ல எங்கள் நாவை முதல்ல அடக்க பழகுறோம்ப்பா. கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அடியேன கூட ஆண்டவரே, வேத வசனம் சொல்லுது, ஆசாரியன் உதடிலே ஆண்டவரே நீதினால் காக்க கடவன், காரணம் அவனுடைய வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தையே. ஆமென் ஆண்டவரே, அப்படி கர்த்தர் எங்களை நடத்துங்க. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இரத்த கோட்டைக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளுங்க. பெரிய கரத்திலே மூடிக்கொள்ளுங்க. உடைய நாம மகிமைப்படட்டும். இயேசு மூல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தலும் உடைய மாறாத பிரசன்னமும் நாம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.